கப்பல் வாழைக்குழி வந்து பழத்து இருக்குது அப்படியாண்டு. மரத்தில் பழத்தை பார்க்க நல்ல ஆசையாக இருக்குது. பழத்தை பாருங்கள் அப்படி இருக்குன்னு. மாட்டிலேருந்து பாதுகாத்து எடுத்து ஜானையிட்ட அப்படியே கொடுத்துருக்குறோம். இங்கே ஆமாம், கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 7-8 பேக்கு நெல்லி சாப்பிட்ருக்கு போட. அதை விட இங்கே வந்து பாருங்க, நம்ம சாப்பிட்டது தான் காணாண்டு ஆள் வந்து லத்தியும் போட்டிருக்கிறார். இங்கே கடவுளே, இங்கே பாருங்க, அவன் எல்லாம் புட்டுங்கி எறிஞ்சிருக்கு நெல்லில். இங்கே பாருங்க, அவன் அதை விட இதுக்குள்ளே வந்து நல்ல நெல். 8 மணிக்கே வந்துட்டு போகிறடா ஜானியம்மா. இங்கே இந்த வயல் ஃபுல்லாக சரியம்மா. அப்பா வச்சவர் ஒட்டே ஒரு காய் தான் காய்ச்சிருக்கு இப்போதைக்கு. என்னை விட பெரிய பப்பாசி மரம், ஆனால் ஒட்டே ஒரு காய் தான் இருக்குது. பார்ப்போம். வணக்கம் ரவுகளே, இன்றைக்கும் ஒரு அருமையான ஒரு காணொலி ஒன்று தான். இன்றைக்கு வந்து எங்களோட தோட்டத்தை தான் சுற்றி பார்க்க போகிறோம். நிறைய நாள் வந்து எங்களோட தோட்ட காணொலிகள் போட்டு இன்றைக்கு வந்து எங்களோட தோட்டத்தில் நடந்த சம்பவத்தை பார்க்கவே மாட்டீங்க. இரவு ஜானையெல்லாம் வந்து கிடந்த நெல்லெல்லாம் அப்படியே உலக்கி வட்டிவாக சாப்பிட்டு போயிருக்குது. இன்றைக்கு அந்த எங்களோட தோட்டத்தை தானே இருக்க அம்மாவோட சேர்ந்து சுற்றி பார்க்க போகிறோம். ஒரு என்னென்னு சொல்கிறது, ஒரு கவலையான ஒரு காணொலியாக தான் இருக்கும். அப்படியே நாங்கள் காணொலிக்குள்ளே போய் பார்ப்போம் என்னென்ன நடந்துருக்குது இரவு. இதில் வந்து பாருங்கோ, கப்பல் வாழைக்குழி வந்து பழுத்துருக்குது அப்படியாண்டு. மரத்தில் பழத்தை பார்க்க நல்ல ஆசையாக இருக்குது. பழத்தை பாருங்கள் அப்படி இருக்குன்னு. நல்ல பழமாக இருக்குது. இங்கே பாருங்கள், அப்படியே மரத்தில் பிடுங்கி அப்படியே உறிஞ்சி கொண்டு வருது. அப்பா நல்ல இனிப்பாக கிடக்கு. பட்டுவீங்களாம்மா? நான் பிடிக்கிறேன், நீங்கள் விடுங்க. ரெண்டு நாளையிலேயே முழுக்க வந்து பழுத்துரும் போலோட கண்ணே. ஓ, இதில் வைங்கம்மா, நான் தூக்குறேன். ஓ, அதை விட இதில் பாருங்க, அம்பர்லாங்க அப்படி இருக்காண்டு. பார்ப்போம். எங்கேம்மா? அதில் வந்து கொஞ்சம் பிஞ்சாக இருக்குது. 2-3 நாள் போகட்டும். அதை விட அதில் பாருங்கள், ஒரு பாலக்குள்ளே இருக்குது, நல்ல உயரத்தில் இருக்குது. இதுவும் ஒரு 5-6 நாளையில் வெட்டலாம். இதுவும் கப்பல் வாழைக்குள்ள. அதை விட இஞ்சார நெல்லுகளெல்லாம் கதிராக்கி அரிசி ஆகிற கட்டம் வந்து கொண்டு இருக்கு. அதை விட அங்கால ஜானை வந்துட்டுது. இதெல்லாம் இன்னும் ஒரு 20 நாள் கிட்டே இருக்குது வெட்டுறதுக்கு. இதுக்குள்ளே வந்து ஊறுப்பட்ட நெல் இருக்குதாம்மா. இதான் வந்து அந்த அவசரத்தில் வச்சு நாங்கள் வீட்டே இருந்த நெல் எடுத்து அதுக்குள்ளே வந்து நிறைய கலப்பு நெல் எல்லாம் இருந்தபடியாக சாப்பாட்டு கண்டாலும் பெரட்டு மட்டும் வச்சு நாங்கள். இப்போ ஜானை வந்த வயலை பார்க்க போகிறோம். என்னம்மா இதில் ஒரு பாலக்குழி ஒன்று முறிஞ்சிருக்குது. ஜானை தான் இரவு வந்து சாப்பிட்டுது. ஐயல பிஞ்சு வாழைக்குழி என்னம்மா? இங்கே பாருங்க, பிஞ்சு வாழைக்குள்ள வந்து முறிஞ்சிருக்கு. நான் நினச்சேன் ஜானை வந்து இரவு சாப்பிட்ருக்காக்க மாட்டேன். அதுதான்
இந்த பரம்புகளில் கம்பும் புல்லை வச்சபடியே நல்லா இருக்குது. அதோட அங்கே பாருங்க நிறைய குருவிகள் வந்து நெல் சாப்பிட்டு போயிடும். அப்படியே வயலுக்கு வந்து தண்ணி பாஞ்சு கொண்டு இருக்கு. பக்கத்தில் குளம். இங்கே பாருங்க ஜானை வந்து என்ன வேலை செய்திருக்காண்டு. எங்கே வந்து நெல் நல்ல வடிவாக கதிராகிருக்கோ அந்த இடம் எல்லாம் சரி. எல்லா வேலைக்கும் முறையும் சாப்பிட்ருக்கம்மா. ஒரு வேலைண்டு இல்லை. இங்கே பாருங்க என்ன வேலை செய்திருக்காண்டு. இந்த கரை ஃபுல்லாக சரி. ஏனையும் கைவிட வேண்டியான். மாட்டிலேருந்து பாதுகாத்து எடுத்து மாட்டிலேருந்து பாதுகாத்து எடுத்து ஜானைட்ட அப்படியே கொடுத்துருக்குறோம். இங்கே ஆமாம் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறோம் ஒரு 7-8 பேக்கு நெல் சாப்பிட்ருக்கு போட. அதை விட இங்கே வந்து பாருங்க நம்ம சாப்பிட்டது தான் காணாண்டு ஆள் வந்து லத்தியும் போட்டிருக்கிறார். இங்கே கடவுளே இங்கே பாருங்க அவன் எல்லாம் புட்டுங்கி எறிஞ்சிருக்கு நெல் இங்கே இங்கே பாருங்க அவன். அதை விட இதுக்குள்ளே வந்து நல்ல நெல். இங்கே பாருங்க அவன். இந்த வயல் ஃபுல்லாக சரியம்மா. ஐயோ கடவுளே இங்கே பாருங்க அவன். அது நான் நினைக்கிறேன் 8 மணிக்கே வந்துட்டு போகலடா ஜானியம்மா. இங்கே இந்த வயல் ஃபுல்லாக சரியம்மா. இங்கே பாருங்க கடவுளே இதுக்குள்ளே கொஞ்சம் நெஞ்சம்மா சாப்பிட்டு கொண்டு பாருங்க. சரி இனி இதை பார்த்து பிரயோசனம் இல்லை. இங்கே செய்யாத வேலையெல்லாம் செய்திருக்கு ஜானு. நல்ல காலம் இல்லைண்ட தென்னம்புள்ளியெல்லாம் சாப்பிடல சுருட்டி எடுத்துருக்கு நெல் வேலை. இங்கே பாருங்க ஏன்னா இந்த நெல் வந்து வராது. ஏன்டா இதெல்லாம் உழக்கப்பட்டு போச்சு. அதை விட கதிர் வந்துட்டு நெல்லுக்கு. இங்கே ஏனி சரி வராது. 2-3 நாளைக்கு முதல் வந்தது பெருசாக வந்து சாப்பிடலையா ஆள். இன்றைக்கு வந்து வெளுத்து வாங்கியிருக்கிறார். வயிறு நிரப்பி தான் போயிருக்கிறார் ஆள். இங்கே பாருங்க பாதையை பாருங்க. என்ன செய்கிறேன்டே தெரியாத மணி. இங்கே பாருங்க அப்படியே முழுக்க அப்படியே அதை விட நின்று கொண்டு அப்படியே இப்படியே வலிக்கிருக்கு. ஒரு 10 பேக்கு நெல்லுக்கிட்ட அநியாயமாகவே போயிட்டுது. இவ்வளோ தூரம் பாதுகாத்து என்னமோ ஒரு 15 நாளையில வந்து பட்டலாம் நெல். அவ்வளவும் வந்து அநியாயமாக போகுது. அதை விட ஜானைக்கு வந்து காவல் ஆக்குறேன்ட்டு செட்டியான பயமாக இருக்குது. இந்த ஃபோன் வழியெல்லாம் நியூஸில் வருது. இந்த ரோட்டில் கிடக்கிறவன் காவல் கோட்டில் கிடக்கிறவன் முழு பேரையும் வந்து உலக்கி போட்டு போதுண்டேக்க பொழுதுபட்டு கொண்டு வருதுன்ற உடனே பயமாக இருக்குது. நிறைய காலம் ஜானை இல்லாமல் இருந்தது. இப்போ திடீரென்று வந்து இங்கே பாருங்க. இங்கே அப்படியே பாருங்க அம்மா ஸோ பெரிய பெரிய கிடாங்கம்மா நடந்தே போயிடலாமல் கிடக்கு. இங்கே பாருங்க அப்பா. இங்கே பாருங்க எப்படி சாப்பிட்ருக்கேன். அதை விட இதில் பாருங்க வரையும் சாப்பிட்ருக்கு. இப்போ இன்னும் 2-3 காணி பக்கத்தில் இருந்தால் காவல் கிடக்கலாம். இப்போ எங்கட காணி மட்டுமே இல்லை இதில் தனியாக முன்னுக்கு குளத்தால் இறங்கினோடனே எங்கட காணி தான் முன்னுக்கு. நம்ம காவல் கிடக்குறன்றது சரியான பயம்.
இங்கே பாருங்க அப்படியே உலாக்கி நடந்து அப்படியே சாப்பிட்றது யானை சுற்றி எங்கே நெல் வந்து நல்லா வந்து கதிராகியிருக்கோ அந்த இடமெல்லாம் திரிஞ்சு சாப்பிட்ருக்கு. கடைசியாக சாப்பிட்டுட்டு தாராம் போயிருக்கோங்க. காலடியை பாருங்க, இதுதானே இந்த காலடி. பாப்போம், இன்றைக்கு வந்து நூலெல்லாம் கட்டியிருக்கிறோம், பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இங்கே பாருங்க காலடி எப்படி புதஞ்சு போய் கிடக்குன்னு. கவலை தான், என்ன செய்கிறது. யானைன்றது எங்களை விட பலமான மிருகம், அதோட வந்து போராடலாது நாங்கள். அதை விட வீட்டில் உதவி இருந்தாலும் பரவாயில்லை, இரவில் வந்து லைட்டுகளை பிடிச்சி நெருப்புகளை மூட்டி ரோட்டில் இருந்து காவல் பார்க்கலாம். இதிலெல்லாம் சரக்குப்பட்டு கொண்டு போயிடும். அதுதான் உண்மையாக தான். அலர்ட்டாக இருப்பார். அதை விட ஜானை வந்தால் நாய் குடி குலைக்காதாம்மா, பயம் நாய்க்கு குடி. ஓ ம் அதை விட வட்டின நெல்லையும் கொண்டே காய போட்டாங்க. இன்றைக்கு வந்து நெல்லும் காய இல்லை, தளத்துலேயும் ஒரு ஆள் இருக்கணும் இரவுக்கு. ம் எல்லா இடமும் ஜானை தான். பார்ப்போம். ஓ சரி பார்ப்போம், இரவு கொஞ்சம் அலர்ட்டாக இருப்போம்மா. நூலெல்லாம் கட்டியிருக்கிறோம் தானே. இந்த வாழை தோட்டத்துக்குள்ளே வந்தோன்னா ஒன்றுமே தெரியாது, முழுக்க தரமட்டம் ஆக்கி போட்டு போயிடும். இந்த மாமரத்தை பாருங்க, தண்ணி விட அப்படியே கலரே மாறிக்கொண்டு வந்துட்டு. எங்கே பார்த்தாலும் குருத்தாக தான் இருக்குது பாருங்கள், எவ்வளோ குருத்து வருதுன்னு பாருங்கள். அதை விட இந்த மாங்கண்டு தண்ணி விட்ட உடனே பொறுக்குது. இங்கே எப்படி வருதுன்னு பாருங்கள். இதுலேயும் ஒரு வாழைக்குழி ஒன்று இருக்குது. இந்த வாழைக்காய் பாருங்கள் இந்த பெருசாக இருக்குண்டு. இது வந்து கறி வாழைக்குலை இல்லை, இது ஒரு வித்தியாசமான ஒரு வாழை. அப்பா வந்து போட்டவர், இப்போ தான் குலை போட்டிருக்கு. குலையில் காயை பாருங்கள் இந்த பெரிய நீட்டண்டு. பார்ப்போம், நல்லா முத்தினாப்புறம் வட்டி பார்ப்போம் அப்படி இருக்கண்டு சுவா வந்து. இந்த பப்பாசி மரத்தை பார்த்திங்கன்னா அப்பா வச்சவர் ஒட்டே ஒரு காய் தான் காய்ச்சிருக்கு இப்போதைக்கு. என்னை விட பெரிய பப்பாசி மரம், ஆனால் ஒட்டே ஒரு காய் தான் இருக்குது. பார்ப்போம் இன்னும் காய்க்குமா இல்லாட்டி இதோட வந்து நின்றுமாண்டு. அப்படியே இஞ்சால பாருங்க கச்சான எல்லாம் போட்டு முளைச்சி கொண்டிருக்கு. அதை விட இஞ்சாலயம் வந்து போட்டிருக்கிறோம். இப்போ தான் முளை மெல்லமாக மண்ணுக்கு இருந்து வலிக்கிட்டு கொண்டிருக்கு. அப்படியே இதுக்குள்ளே வந்து கச்சானெல்லாம் போட்டுட்டு படியாக தண்ணி கட்டி விட்டுருக்குறோம். இங்கே வந்து நடுவே காட்டுற தாமரை குளம். அப்படியே மாமரங்களெல்லாம் அப்படியே தண்ணி விடுறபடியாக பாருங்க, சிரித்து கொண்டு நிற்கிற மக்கள். அதை விட இந்தியாலையும் கொஞ்சம் கச்சான் இருக்கு, எல்லாம் பிடுங்கணும். பிடுங்குற பருவம் கிட்ட வந்துட்டுது. அப்போ நாங்கள் இதோட வந்து இந்த காலியாக முடிச்சு கொள்வோம். மீண்டும் ஒரு அடுத்த நாளை சந்திப்போம். பாய் பாய். இப்போ வந்து கொஞ்சம் மிருண்டு போச்சு பார்த்திங்கன்னா. இதில் தளத்தில் வந்து நெல்லெல்லாம் அப்படியே குமிச்சு விட்டுருக்குறோம். இந்த கொஞ்சம் வெயில் கொஞ்சம் குறைவு, அப்போ அப்படியே தளத்தில் குமிச்சு விட்டுருக்குறோம். நாளைக்கு ஒரு வெயில்
கொஞ்சம் அப்படியே பறவை விட்டு தான் கொஞ்சம் அள்ளணும், காஞ்சது கொஞ்சம் காணாது. இப்போ இன்றைக்கு வந்து இதில் வந்து காவல் கிடக்கணும் இந்த நெல்லுக்கு. அப்போ அங்கேயும் காவல் பார்க்கணுமெண்டா ஒன்றும் செய்யலாது. பார்ப்போம், அங்கே என்ற வரை நூலெல்லாம் கட்டியிருக்கிறோம். பார்ப்போம் இரவு யானை வருதா என்ன மாதிரின்னு பார்ப்போம். இதில் வந்து கட்டாயம் கிடக்கணும். இங்கேயும் வந்து யானை வர்றது கூடுதலாக, பக்கத்தில் காடுண்டபடியாக யானை வர்றது. நானும் இன்னும் ஒரு அண்ணையும் தான் இதில் காவல் கிடக்க போகிறோம். அதை விட பக்கத்தில் லைட் எறிகிறபடியாக கொஞ்சம் பரவாயில்லை.